நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் சுரேஷ், பாட்டெல்லாம் ரொம்ப பலமாகுது. சார் வாங்க சார், வாங்க சார். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக பாடிட்டு இருந்தேன் சார். நல்லா பாடுறப்பா, உனக்கு எதிர்காலம் ரொம்ப சூப்பரா இருக்குது. தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி முதலாளி எனக்கு கிடைச்சதே பெரும் அதிர்ஷ்டம் தான் சார். எவ்வளோ அருமையான முதலாளி நீங்க. இதுல போய் என்னப்பா இருக்குது? நான் நல்லா இருக்கிறேன்னா இன்னும் 4 பேரை நல்லா இருக்க வைக்கணும். அதான்ப்பா என்னோட எண்ணம். அதான் சார், அதே தான் சார். அதனால தான் சார் நீங்க முதலாளியா இருக்கீங்க, நான் தொழிலாளியா இருக்கேன் சார். நான் காரை தொச்சு வச்சேன் சார். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். பார்த்து சுரேஷ, தொடைக்கிறேன் தொடச்சு உள்ளகிற பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போற. அதெல்லாம் இல்ல சார், சும்மா லைட்டா தான் சார் தொடச்சிட்டு இருக்கேன். சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். தோடி நான் அப்புறமா வரேன். எங்க முதலாளி நல்ல முதலாளி, பிள்ளை மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி. அடா அடா அடா, எவ்வளவு தங்கமான முதலாளியா இருக்காரு. இவர்கிட்ட எனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப ஆண்டவா, உனக்கு தான் நன்றி சொல்லணும். என்னப்பா புது டிரைவரா? ஆமாண்ணே, 2 நாள் ஆகுதுண்ணே சேர்ந்து. சம்பளம் பேசிட்டே இல்லையா? 20,000 ரூபாய் தரான்னுக்கிறாருண்ணா. ரொம்ப தங்கமான முதலாளிண்ணா. எனக்கு 2000 ரூபாய் தரணும் அவன், அதுவே தரல. உனக்கு எப்படி 20,000 ரூபாய் தருவான்? 2000 ரூபாய் தரணுமா? அது உனக்கா? பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், இவங்கிட்ட 2000 வாங்கியிருக்காரு. வெளியூர்கார புள்ளியாக்குற, பார்த்து உஷாரா இருந்துக்கோ. இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? வேலையை வாங்கிட்டு தேத்திருவானோ? நீ நினைக்கிறது எல்லாம் கரெக்ட் தான். எந்த ஊரு கூற? பரமக்குடினா. அது இருக்கட்டும்னா, உண்மையாவே சம்பளம் தர மாட்டாரா? நான் இதே ஊருக்காரனா. எத்தனை வாட்டி இங்க டிரைவர் மாறிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, அப்ப வேலைக்கு ஆகாது போல தெரியுது. இப்பயும் நான் வேலையை விட்டு போயிடுறேன். அட இருப்பா, அவசரப்படாதா. இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? என்னை பார்த்தாலே உனக்கு பயம். மாசம் மாசம் நீ சம்பளம் வாங்கும்போது எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டானா உன் சம்பளம் நெருக்குன்னு வந்துடும். என்ன சொல்ற? மாசம் 2000 ரூபாய் உனக்கு குத்துணுமா? என்ன நான் சொல்ற? ஏம்பா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த சம்பளம் தர முடியுமா? நான் உனக்கு வாங்கி தரேன்றேன், கேட்க மாட்டேன்றேன். 2000 ரூபாய் ஓவர் ஆகுதானா? உன்னை பார்த்தா பாவமாகுது. மாசம் 1000 ரூபாய் கூட, இப்ப 1000 ரூபாய் கொடுத்துரு. இது ஓகே. ஆனா சம்பளம் எதுவும் நிறுத்த மாட்டார்ல? அட அதுக்கு தானே 1000 ரூபாய் கொடுக்குறேன். அட என்ன நீ புரியாத ஆளாகிறியா? சரி இந்தானே. டேய் சுரேஷ். சரிப்பா, நான் வரப்பா. டேய் திட்டு பையா. டேய் சுரேஷ், அவங்கிட்ட ஏன்டா காசு கொடுத்த? அது ஒண்ணு இல்லைண்ணா, சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. டேய் அது இருக்கட்டும்டா, நான் நினைக்கிறது என்ன இருக்குது? அவங்ககிட்ட ஏன் காசு கொடுத்த? நீங்க சம்பளம் யாருக்கும் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களாம். அதனாலதான் உங்ககிட்ட வந்து வேலையில நின்று போயிடுறாங்கன்னு சொல்றாரு அவரு. யாரு? நான் சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலையா? இல்லண்ணா, அப்படிதான் அவர் சொன்னாரு. இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுறேன், மாசம் எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னாரு. முட்டாள், உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் அவங்க ஈஸியா ஏமாத்துறாங்க. அப்போ அந்த ஆள் சொன்னது பொய்யானா? 1000 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டானா? உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் வந்து புத்தி சொன்னாலும் திருந்த மாட்டீங்கடா. அவன் இப்படிதான் எல்லாரையும் சொல்லி நிறுத்திட்டான். ஐயோ, யாருலாதான் 1000 ரூபாய் போச்சே. சாரிண்ணா, இதுக்கு மேல யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேண்ணா. உழைக்க தெரியாத ஆளாகிறேப்பா. திட்டு பையன் அநியாயமா உங்கள்கிட்ட வந்து காசை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அட ஓனா மூக்கா, ஒரு நாள் வாடா, வசமா என்கிட்ட மாட்டுவ. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நான் இங்க சுகுமார் அண்ணா வீடு எங்கனாக்குதா? ஏன்பா கேக்குற? எங்க முதலாளி தான். இந்த வாட்ஸ்அப்ல டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த வேலை உனக்கு கிடைக்காதுப்பா. யோ வாய வச்சிருவேன். நீனே வேலை கிடைக்காதுன்ற, நீயும் டிரைவர் தானே? கோச்சுக்காதீங்க பிரதர், அந்த வேலையில தான் நான் வந்து சேர்ந்துட்டேன். வேலை இல்லைன்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா கதை? எவ்வளவு சம்பளம்? தங்கமான முதலாளி. எடுத்தவனு 20,000 ரூபாய் தரேன்ட்டாரு. போக போக இன்கிரிமெண்ட் வேற இருக்கான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இரு. ஐயோ போன் வருது. இறைவா, உனக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு. ஹலோ சொல்லுங்க சார். எது 60,000 ரூபாய் சம்பளத்துல வேலையா? 60,000 ரூபாய் சம்பளத்துல வேலையா? காலையில ஒரு ரவுண்டு, சாயங்காலம் ஒரு ரவுண்டு தான் வண்டி ஓட்டணுமா? காலையில ஒரு ரவுண்டு, சாயந்தரம் ஒரு ரவுண்டா? அப்போ மத்த நேரம்லாம் ஜாலியா இருக்கலாம் போல இருக்கு. சனி ஞாயிறு லீவா? ஐயோ சூப்பர் ஆச்சா. வேலை எங்கன்னு சொல்லுங்க. பல்லாவரத்துலயா? ஐயோ எனக்கு செட் ஆகாதா? ஆமா சார், பல்லாவரனாலே எனக்கு ராசி இல்ல, அதனால நாங்க வேலை செய்யறது இல்ல. ஏம்பா, என்னப்பா 60,000 ரூபாய் சம்பளம் வேலையை வேணான்ற? தோதானே பாருக்கு பல்லாவரம். அதை இருப்ப நான் பேசுனீங்கல்ல. சரி சார், நான் யோசிச்சு சொல்றேன் சார். ஏங்க, 60,000 ரூபாய் வேலை, சனி ஞாயிறு லீவு,
காலையில ஒரு ரவுண்டு சாயந்தரம் ஒரு ரவுண்டு தான் வேலை. அல்வா மாதிரி அருமையா செய்யலாமா வேலையா? அது மாதிரிலாம் எனக்கு செட் ஆகுதுப்பா. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை தான்ப்பா செய்வேன். பேசாம நம்ம போயிடலாமா அந்த வேலைக்கு? என்னப்பா யோசிக்கிறா? அந்த கான்டாக்ட் நம்பர் வேணா என்கிட்ட தரீங்களா? அந்த வேலைக்கு நான் போயிடுறேன். அப்ப இந்த வேலை? இந்த வேலைக்கு நீங்க சேர்ந்துருங்க. எவனாச்சும் 60,000 ரூபாய் சம்பளம் வேலைக்கு வேணான்னுவானா? அப்ப நீ என்ன சேர்த்து விடு, அப்பதான் நான் உனக்கு நம்பர் தருவேன். தாராளமா சேர்த்து விட்டுறேன்ப்பா. இதுல போய் என்ன இருக்குது? 60,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. சேர்த்து விட்ட உடனே நம்பர் தந்துறேன், நீ அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோ. நான் சுரேஷ், வண்டி தொஷ்டியா போலாமா? பௌத்த மொழியா? ஆமா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்பா. என்ன சுரேஷ் ஒரு மார்க்கமா நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் வேலையை விட்டு போயிடலான்னுக்கிறேன். அட என்னப்பா சொல்ற, திடீர்னு வேலை விட்டு போறேன்ற, என்ன ஆச்சு? நீங்க கொடுக்குற 20,000 ரூபாய் சம்பளம் எனக்கு செட் ஆகல சார், அதனால நான் வேலை விட்டு நிக்கிறேன். அட பாவி, டிரைவர் வேலைக்கு எவ்வளோடா சம்பளம் தருவாங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள்னு பாட்டு பாடுனா. அப்ப பாடிட்டேன், தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. நான் வேலையை விட்டு நின்னுடுறேன். இப்படி திடீர்னு என்ன எப்பறா? எங்க இருந்து நான் இன்னொரு ஆளை போய் தேடி பிடிக்கிறது? நீங்க எங்கேயும் தேட தேவல, உங்களுக்கு ஏத்த ஆளு இருக்காரு பாருங்க, இவரை வச்சு மெயின்டைன் பண்ணீங்க. தம்பி நீ டிரைவரா? ஆமா சார், எனக்கு இந்த வேலை குத்தீங்கன்னா நான் உனக்கு நாயா இருப்பேன் சார். பா நீ நாயெல்லாம் இருக்க வேணாப்பா, ஒரு டிரைவரா இருந்தா போதும்பா. நான் கண்டிப்பா சிறப்பா செய்யும் சார். நான் மத்தவங்க மாதிரி பேராச மாதிரிலாம் பாட மாட்டேன். நீ கேன வந்த அதிர்ஷ்டத்தை விட்ட, நான்லாம் அறிவாளி, அந்த மாதிரிலாம் அசால்ட்டா விட்டுற மாட்டேன். சரிதான்பா, எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லப்பா, குணத்தான் முக்கியம். குணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆளுகிட்ட 20,000 ரூபாய்க்கு அழுக்கு துணியில காரை தான் துடைக்கணும். டேய் சுரேஷ், என்னடா ஆளே இப்படி மாறிட்டா? மாறணும், வாய்ப்பு வந்தா மாறணுங்க. இனிமேல் பட்டி இவர் தாங்க உங்க டிரைவரு. நான் 2 நாள் வேலை செஞ்ச சம்பளம் அதையும் இவருக்கு சேர்த்து குத்துருங்க. இந்தாப்பா புடி துணிய. சரிப்பா நீ போ. தம்பி இனிமேல் இருந்து நீ தான் வண்டியை பாத்துக்கிற. சரிங்க சார், நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சார். பிரதர், கார் துடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை கொடுங்க. எந்த நம்பரு? எந்த நம்பரா? 60,000 ரூபாய் சம்பளம் நம்பரு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேலையை செய்ய விடு. என்ன என்னது தெரியாதா? ஏம்பா பல்லாவரம் நம்பருப்பா. பல்லாயிரமாவது பரிமொழியாவது போடா. ஐயோ, ஏய் 60,000 ரூபாய் சம்பளம் சொன்னியடா. இவனே பைத்துக்கார மாதிரி பேசிக்கிறான். முதலாளி உன்னை அச்சு தத்துங்க. டேய் சுரேஷ், அதான் வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னல, இங்க என்னது நின்று தொண பேசிக்கிற? கிளம்பா. சார் 60,000 ரூபாய் வேலை இருக்குதுன்னு சொன்னான் சார். இப்ப நான் தெரியாம நடிக்கிறான் சார். டேய் போடா, காத்து அடிக்குது கத்துறத. அடப்பாவி, உன்னை நம்பி இருந்த வேலையை உன்கிட்ட விட்டனடா. நான் இப்ப போறியா இல்லையா? கழுத்துக்கு அடிப்பேன். ஐயோ, ஒண்ணுமே புரியலையா? இவனா வந்தா 60,000 ரூபாய் வேலை இருக்குதுன்னா இப்ப தெத்தி அடிக்கிறானே. அதான்டா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா இதுதானே நடக்கும். அப்போ ஐயோ இறைவா, வச்சப்பாரு ஆப்பு எனக்கு. அவ்வளோ வைக்கல, நீ வச்சுக்கின போ போடா. ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த வேலையை விட்டேனே. ஐயோ நான் பண்ண போற தெரியலையா? இப்படிதான் சில ஜென்மங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போதுங்க.